ஜெயபாண்டி மேலே ஒரு கேஸு இருக்குது என்று நிரூபித்தால் 1,70,000 நான் வந்து தரேன்னு சொல்லியிருக்கேன். மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் இந்த நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் அனுப்ப இருக்கிறேன். இந்த வழக்கறிஞர் தான் நம்பர் போட்டிருக்காரு. மற்ற வழக்கறிஞர்லாம் நம்பர் போடலை. இந்த நம்பர் போட்டவருக்கு அனுப்ப இருக்கிறேன். மற்றவங்களாம் வந்து நம்பர் போடாதவங்க, அப்புறம் பேசுவோம். இந்த வழக்கறிஞருக்காண்டி அனுப்புகிறேன். பாருங்கள், நான் வந்து இந்த லெட்ரு என்ன போட்டிருக்குது, ஜெயபாண்டி மேலே தருமபுரி வழக்கறிஞர்களோ அல்லது மதுரை வழக்கறிஞர்களோ ஜெயபாண்டி மேலே ஒரு கேஸ் இருந்து நீதிமன்றத்தில் அவதாரம் கட்டியிருந்தால் அதை நிரூபித்தால் ஜெயபாண்டியன் 1,70,000 16ஆம் தேதி 9வது மாதம் 6 ATJ நீதிமன்றத்தில் கொடுக்க இருக்கிறேன். அந்த நாள் அன்று எந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன்றது தெரியப்படுத்துகிறேன். அதனால் இதை ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் கவனமாக படிக்கவும். ஒரு படிப்பறிவு இல்லாதவன், ஒரு சயின்டிஸ்ட்டு, பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். அதை நான் கொடுக்க போகிறேன். அதற்காக தான் அந்த போட்டியை நடத்த இருக்கிறேன். இது போட்டி தான். அதனால் இதை வந்து இதை ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் நீங்கள் படிக்க வேண்டும். இதை படிக்கும்போதில் 16/9/2025 அன்று எனக்கு வாய்தா 6 ATJ நீதிமன்றத்தில். அன்று எனக்கு என் மேலே ஒரு கேஸாவதும் நீதிமன்றத்தில் அவதாரம் கட்டிட்டு வந்ததாக நிரூபித்தால் நான் வந்து 1,70,000 கட்டுறேன்னு அந்த வழக்கறிஞருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இந்த வழக்கறிஞரை ஏன் மீண்டும் மீண்டும் காமிக்கிறேன்னா, வழக்கறிஞர் என்றால் சங்கம் இருப்பது உண்மை என்றால் அவர் செல் நம்பரை போட்டிருக்காரு. இதை நான் பெருமை படுகிறேன். எத்தனையோ வழக்கறிஞரை பார்க்குறீங்க, இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து செல் நம்பர்லாம் இல்லை. எப்படி செல் நம்பர் இல்லை. இந்த வழக்கறிஞரை பார்க்குறோம், இவருக்கும் செல் நம்பர் இல்லை. செல் நம்பரோட போட்டால் தான் இவருக்கும் செல் நம்பர் இல்லை. ஆனால் செல் நம்பரோட ஒருத்தர் போடுறாருன்னா அவர் தான் ஒரு உண்மையான ஒரு வழக்கறிஞர். இந்த மாதிரி செல் நம்பரோடு போடணும். நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குறேன். கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குறேன். அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா பத்திரத்து மூலமாக எழுதியும் கொடுத்துருக்கேன். இது 2வது மனுவும் கொடுத்துருக்குறேன். பள்ளி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 6 ATJவுக்கும் லெட்ரு அனுப்பியிருக்கேன். 6 ATJ நீதிபதிக்கும் 16ஆம் தேதி 9வது மாதம் அன்று ஜெயபாண்டிக்கு வாய்தா. அதற்குள்ள மதுரை நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர்களோ அல்லது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வழக்கறிஞர்களோ ஜெயபாண்டி மேலே ஒரு கேஸு இருக்குது, அதுக்கு அவதாரம் கட்டியிருக்காரு அப்படின்னு நிரூபித்தால் 1,70,000 அந்த நிரூபித்தவருக்கு அன்றைக்கு பத்திரிக்கையில் அறிக்கையை விட்டு அவருக்கு நான் கொடுக்குறேன். எதுக்குன்னா, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினில் 100க்கு 100 ஓட்டு பெற்று செய்ய முடியும் என்று, அதாவது இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். அந்த இவிஎம் மிஷினில் 1 வயது குழந்தைய கூட வெற்றி பெற வைக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறேன்.
இதை பொய் பேக்கு இந்த வீடியோலாம் டூப்புன்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி திருப்பி படிக்கணும். நான் 75 நாளைக்குள்ளே பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? அதனால் இந்த வாசகத்தை படிச்சுக்கங்க. இதுதான் என்னுடைய செல் நம்பர். இதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வழக்கறிஞர் அவர்களும். அதே மாதிரி இந்த வழக்கறிஞர் ஐயாவுக்கும் தொடர்புள்ள இருக்கேன். வழக்கறிஞர்னால் இப்படி தான் இருக்கணும், செல் நம்பரோட. ஒரு தலைவர் பொறுப்பு கேட்குறீங்கன்னா அந்த செல் நம்பரோடு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ ஜெயபாண்டி நான் ஒரு செல் நம்பரை ஏன் போடுறேன், இது பேக்கு வீடியோவாக இருந்தால் செல் நம்பர் போட மாட்டாங்க. செல் நம்பர் போட்டால் தான் அது பேக்கு வீடியோ இல்லை அப்படின்றது. இவ்வளோ பெரிய போஸ்ட் அடிக்கிறீங்க, அந்த இதில் ஒரு சின்ன செல் நம்பரை எழுதுனா நாங்கள் தொடர்பு கொள்வோம்ல. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். இது ஜெயபாண்டியுடைய வீடு. ஏன்னா ஜெயபாண்டி நான் வீடியோ எடுத்திருக்கேன்னு தெரியணும்ல. லைட்டாக போட்டுக்கிடுவோம். அதாவது 1,70,000 16ஆம் தேதி 9வது மாதம் 2025 அன்று எனக்கு வாய்தா 6 ATJ நீதிமன்றத்தில் இருக்குது. அதே மாதிரி படிக்கிற குழந்தைகள் அவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை முதல் முறையாக மதுரை மாவட்டத்தில் நான் கொடுக்க போகிறேன். அதை கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு ஜெயபாண்டி இந்த மாதிரி நான் வேலை வாய்ப்பு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன். அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன். படிக்கிறவங்க ஃபீஸ் கட்டுவாங்க, அதுக்கான பணத்தை கட்டி படிக்க வைப்பாங்க. உலகிலேயே முதல் முறையாக மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கும் சம்பளம் கொடுத்து படிக்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சியை அதை நிறைவேற்றி காமிக்க போகிறேன். அதை நிறைவேற்றி காமிக்கலைன்னா 1 கோடி ரூபா மதுரை நீதிமன்றம் 6 ATJ நீதிமன்றத்துக்கு கட்ட தயார் 75 நாளைக்குள்ள. இந்த 75 நாளைக்குள்ள ஜெயபாண்டி அதை செய்தி நிரூபித்து காட்டலைன்னா அவதாரமாக 1 கோடி ரூபா கட்டுறேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். நானும் பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன். நான் ஒரு கண்டுபிடிப்பாளன். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அரசு ஊழியர்களோ, அரசியல்வாதிகளோ, இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்களோ, வெளிநாட்டில் உள்ள பணக்காரர்களோ எந்த ஒரு நாட்டில் ஜெயபாண்டி மாதிரி செய்கிறாங்களோ அதுதான் வல்லரசு நாடு. நான் கல்வி அறிவு பெறாதவன், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. 75 நாளைக்குள்ளே இந்த வீட்டில் இருந்து நான் அஹிம்சாபுரம் 7வது தெருவில் 17/5/2024 அன்று, அதுக்கு முன்னாடி போகிறான், அஹிம்சாபுரம் 7வது தெருவில் தங்கம் காம்பவுண்டில் குடியிருந்தேன் 1700 ரூபாய்க்கு. என்னைய ரோட்டில் வச்சு கைது பண்ணிட்டு போனாங்க. வீடு வாசல் இல்லாமல் ஜெயபாண்டி பிளேட்பாரமா ரோட்டில் வச்சு கைது பண்ணுறதுக்கு. கலெக்டர் ஆபாச வீடியோ போட்டுட்டு வீட்டில் 5 நாளாக வீட்டில் இருந்துக்கிட்டே கலெக்டருக்கு விடாமல் இரவும் பகலும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். கலெக்டர் பிஏவுக்கு, தேர்தல் அதிகாரிக்கு, எல்லோருக்குமே. ஆனால் அந்த லொக்கேஷனில் காமிக்கலையா? என்னை ரோட்டில் எதுக்கு கைது பண்ணுறீங்க? என்னை வீட்டில் கைது பண்ணால் நான் வழக்கறிஞர் பிடிச்சி வாதாடலாம். ரோட்டில் கைது பண்ணலாமா? என்னை கைது பண்ணுறதுக்கு ரூல்ஸே இல்லைன்றாங்க. அது என்னை கைது பண்ணுறதுக்கு எந்த அடிப்படை ரூல்ஸில் கலெக்டர் என் மேலே பெட்டிஷன் கொடுத்தாங்களா, இல்லை முதலமைச்சர் என் மேலே பெட்டிஷன் கொடுத்தாங்களா, இல்லை பிரதமர் என் மேலே பெட்டிஷன் கொடுத்தாங்களா? நான் எல்லா உண்ணாவிரதம் இருக்கிறது முதற்கொண்டு, சாலை மறியல் முதற்கொண்டு, ரயில் மறியல் முதற்கொண்டு, உயர் நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு 4 மாசி வீதி மதுரையை ஊர்வலம் போயிட்டு வர்றது முதற்கொண்டு எல்லாமே அரசாங்கத்திடம் அனுமதி வாங்கி தான் நான் செய்திருக்கிறேன். கலெக்டர் சங்கீதா அவர்களை ஆபாச வீடியோ போடக்கூடியதை கூட சங்கீதா அவர்களுக்கு தெரியப்படுத்திட்டு தான் நான் அதை போட்டிருக்கேன். 15 நாளைக்கு முன்னாடியே எனக்கு பதில் அனுப்பணும் என்று சொல்லி.
அதனால் தயவுசெய்து அனைத்து கட்சி தலைவர்களையும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கணும், 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கணும். அதே மாதிரி ஜெயப்பாண்டி மதுரை மாவட்டத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து, படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து நிரூபித்து காட்ட இருக்கிறேன். அரசியல்வாதி நிரூபிக்கிறாங்களா இல்லை ஜெயப்பாண்டி நிரூபிக்கிறானான்னு 75 நாளைக்குள்ளே தெரிந்து விடும். இதை மதுரை 6 ஏடிச்ச நீதிபதி அவர்கள் அரசியல்வாதிகளுக்கும் 75 நாள் சொல்லி உத்தரவிட்டு அனைத்து கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து செய்யுங்கப்பா. ஜெயப்பாண்டி தனிப்பட்ட முறையில் ஒரே ஆள் அவருடைய மாணவர் உதவி மூலமாக இவ்வளோ பேருக்கு சம்பளமும் கொடுத்து வேலை வாய்ப்பும் கொடுக்க போகிறாரு. அரசியல்வாதியை நீங்களும் கொடுத்தாக வேண்டும். ஒரு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவன் 75 நாளைக்குள்ள கொடுக்கல அப்படி என்றால் அவதாரமாக மதுரை நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா கட்டுறோம்ன்றான். அனைத்து கட்சிக்காரங்களும் நீங்களும் இவர் மாதிரி 75 நாளைக்குள்ள நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலன்னா நீங்களும் அவதாரம் கட்டணும் என்று சொல்லி அனைத்து கட்சிக்காரங்களும் உத்தரவிட்டு அதுக்கு பிறகு 2026 தேர்தல் நடத்த வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து விட்டு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் 2026 தேர்தல் நடத்த வேண்டும். அதுக்கு பிறகு தான் தேர்தல் பிரச்சாரமும் அரசியல்வாதியை செய்ய வேண்டும். ஜெயப்பாண்டிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ள போட்டி. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.